இந்த பூமியில் இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல். அது அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன், நாயகமே இந்த பூமியில் முதலாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்பதாக கேட்டேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு எந்த பள்ளிவாசல் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பதிலளித்தார்கள். நான் அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், நாயகமே அந்த இரண்டு பள்ளிவாசலுக்கு மத்தியிலே எத்தனை ஆண்டுகள் காலம் இடைவேளை இருந்தது என்பதாக கேட்டேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டுகள் என்பதாக சொன்னார்கள். கஅபத்துல்லா கட்டப்பட்டு 40 வருடங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்று புகாரி முஸ்லிமுடைய சஹீஹான ஹதீஸ் வருகிறது. கண்ணியமானவர்களே, கஅபத்துல்லாவை யார் கட்டினார் என்ற ஒரு கேள்வி எம்மிடத்தில் கேட்கப்பட்டால் எம்முடைய சிந்தனைக்கு அவசரமாக வரக்கூடிய பதில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதேபோல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது யார் என்ற கேள்வி எம்மிடத்திலே கேட்கப்பட்டால் எம்முடைய சிந்தனைக்கு அவசரமாக வரக்கூடிய பதில், உடனடியாக வரக்கூடிய பதில், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து கட்டினார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, வரலாற்றை எடுத்து நோக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் 953 வருடங்கள் இடைவெளி இருக்கின்றன. கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து 1000 வருடங்களுக்கு பிறகுதான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பாறை இருக்கும் இடத்தை எனக்கு காட்டுங்க. எங்களுடைய இறை தூதர் மீராஜ் பயணத்தில் தங்கியிருந்த அந்த இடம். இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுங்க. இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுதான் முதல் கிப்லாவா இருந்தது. இங்கதான் இறை தூதர் தொழுகை நடத்தினார். மற்ற இறை தூதர்கள் அவரை பின்பற்றி தொழுதாங்க. நம்முடைய 3வது புனித தலம். இதை நமக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். முன் சென்ற உம்மத்களின் செயல்பாடுகளால் மற்ற நபிமார்களுக்கு எப்படி பரிசு கொடுத்தானோ அதே மாதிரி நம்ம இறை தூதருக்கும் அல்லாஹ் பரிசு கொடுக்கட்டும்.